அப்போ பொண்ணுங்க மேல பயம் இருக்கு. இது பயம் இல்லைங்க, ஒரு மரியாதை. அதையும் தாண்டி ஒரு பாதுகாப்புன்னு வச்சுக்கோங்க. ஓ, பயத்துக்கு இப்படி ஒரு டீசென்டான பேரா? அப்படியே சொல்லலாம். அது சரி, நீங்க சொன்னதும் நான் கிளம்பி வந்துட்டேன். சாயந்தரம் சீக்கிரமா வந்துடலாம்ல? வந்துடலாங்க, ஏன் கேக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு பசங்களை ஸ்கூல்ல இருந்து கடைக்கு வர சொல்லியிருந்தேன். கௌதம் வேற சைக்கிள் எடுத்துட்டு போயிருக்கான். மதிய பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு பெரிய மனுஷன் மாதிரி சொல்லியிருக்கான். ஓ. நான் இல்லைனாலும் பத்மா கடையில இருப்பா. பத்மா கடையில இருந்தாலும் சும்மா தான் கேட்டேன். ஏங்க, எனக்கு அதை விட வேலை இருக்கு. திவ்யாவை பிக்கப் பண்ணணும். அதனால நான் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும். கிளம்பலாமா? நீங்க இவ்ளோ சீக்கிரமா இந்த ஆர்டர் கொடுப்பீங்கன்னு நாங்க நினைக்கல சார். எல்லாத்துக்கும் உங்களுடைய நேர்த்தியான உழைப்பு தான் காரணம். நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஆர்டரை நல்லபடியா சீக்கிரமா முடிச்சு கொடுங்க. தொடர்ந்து நம்ம வேலை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா சார். என்ன வாசு, இந்த ஆர்டர் கிடைச்சது உங்களுக்கு ஹாப்பியா இல்லையா? என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். மெட்டீரியல் வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இப்பதான் குடவுன்ல எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ½ அன் ஹவர்ல வந்துடும். சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. மீட்டிங் முடிச்சுட்டு ஓடிடலான்னு ஒரு கால்குலேஷன்ல வந்துட்டோம். இன்னைக்கே நீங்க மெட்டீரியலை எடுத்துக்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன், என்னாச்சு? இல்லை சார், பசங்களுக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு. அவங்கள போய் பிக்கப் பண்ணணும். நான் வேணா அவங்கள வீட்டில் விட்டுட்டு வந்து மெட்டீரியலை வாங்கிக்கிறேனே. அப்படியா? தாராளமா நீங்க அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். கையோட வேலையை முடிச்சிடலான்னு தான் மெட்டீரியலை உடனே கொடுக்கலான்னு நினைச்சேன். நீங்க நாளை காலையில கூட வந்து வாங்கிக்கலாம், நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல என்ன இருக்கு? வேலை மேல இருக்க அதே அக்கறை குடும்பத்து மேலேயும் இருக்கணும்ல. நாம உழைக்கிறதே பசங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே. நீங்க 2 பேருமே இங்க இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் உங்க பசங்களை கூட்டிட்டு வரணும்ல. ஆமா, உங்களுக்கு எத்தனை பசங்க? எங்களுக்கு இல்ல, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், அவருக்கு ஒரு பொண்ணு. புரியலையே. அப்போ நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லையா? இல்ல சார். ஓ, சாரிமா, அவசரப்பட்டு நான் தப்பா கேட்டுட்டேன். ஆனா நாங்க இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் படிக்க போறோம் சார். ஓ, எல்லாம் எங்க பசங்க சந்தோஷத்துக்காக தான். ஓ, அப்படியா? சூப்பர். எனிவே, உங்க கல்யாணத்துக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்மா. டைம் ஆகுதுன்னு சொன்னீங்க, போலாமா? ஓகே, நீங்க கிளம்பலாம். தேங்க்ஸ் சார். நான் நாளைக்கு வந்து மெட்டீரியல் வாங்கிக்கிறேன். சார், சரி, போயிட்டு வாங்க. சரிங்க, போலாம். அதான் வாசு பொண்ணு. திவ்யா, எல்லாரும் போயிட்டாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் வாசப்பா வருவாருன்னு வெயிட் பண்ணுவேன். பேசாம எங்க கூட கடைக்கு வந்துடுறியா?
ஆமா திவ்யா, வா போலாம். அம்மா வேற நாங்க என்ன வரலன்னு பயந்துருவாங்க. நம்ம போனதுக்கு அப்புறம் டாடி வந்துட்டா எனக்கு காணும்னு பயந்துருவாரே.